ஓம் சாந்தி. இப்போது நாம் அனைவருமே கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்டு நாம் ஆத்மா சுதந்திரமாக ஆகி பாபாவுடன் செல்வதற்கான பயிற்சியை நாம் அனைவருமே செய்வோம். நம் மனதில் இருக்கக்கூடிய அனைத்து சுமைகள், பலவிதமான குழப்பங்கள், இவைகள் அனைத்திற்கும் நாம் இப்பொழுது விடுதலை கொடுக்க இருக்கின்றோம். அதனால் மன ஒருமுக நிலையோடு நாம் அமர்ந்து கொள்வோம். நம்முடைய முழு கவனத்தையும் இரு புருவங்களுக்கும் மத்தியில் ஒரு நிலைப்படுத்துகின்றோம். நம்முடைய முழு கவனமானது இரு புருவங்களுக்கும் மத்தியில் ஒரு நிலைப்படுத்துகின்றேன். என்னை நான் பார்க்கின்றேன். நான் பிரகாஷ ஜோதியாக நட்சத்திரத்தை போன்று ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் ஆத்மா பிரகாசமணியாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் கருணை கடல் சிவ பரமாத்மாவினுடைய மிக அன்பான குழந்தை. நான் மாஸ்டர் கருணை கடலான ஆத்மா. முழு உலகத்திற்குமே நன்மை செய்யக்கூடிய ஆத்மா நான். நான் விஸ்வத்திற்கே நன்மை செய்யக்கூடிய ஆத்மா. மெதுமெதுவாக நான் என்னுடைய கவனத்தை மேல் நோக்கி செலுத்துகின்றேன். நான் ஆத்மா இரு புருவங்களுக்கும் மத்தியிலிருந்து மேல் நோக்கிய பிரயாணத்தை ஆரம்பிக்கின்றேன். மெதுமெதுவாக நான் ஆத்மா பிரகாஷ புள்ளி இந்த உடலில் இருந்து விடுபட்டு மெதுமெதுவாக மேலே செல்கின்றேன். மேலே செல்ல செல்ல இந்த உடலிலிருந்து என்னுடைய ஒளி உடலானது என்னுடன் இருக்கின்றது. நான் பிரகாஷ புள்ளி என்னுடைய ஒளி உடலோடு ஜொலிக்கக்கூடிய ஃபரிஷ்தா உடலோடு நான் மேல் நோக்கி செல்கின்றேன். நான் ஃபரிஷ்தா
சுதந்திரமாக எவ்வித கட்டுப்பாடுகளும் இன்றி, எவ்வித ஈர்ப்புகளும் இன்றி மேல் நோக்கி பறந்து கொண்டே இருக்கின்றேன். மேலே ஆகாய மண்டலத்தை கடந்து என்னுடைய நிஜ தாமமான சூக்ஷ்ம வதனத்தை வந்து அடைந்து விட்டேன். சூக்ஷ்ம வதனம் எங்கு பார்த்தாலும் வெண்மை நிறமான மேகக்கூட்டங்கள். அந்த வெண்மை நிறமான மேகக்கூட்டங்களுக்குள் ஒரு பிரகாச உருவமானது நான் பார்க்கின்றேன். ஆஹா, அவ்யக்த பாப்தாதா ஃபரிஷ்தா ரூபத்தில் என் வருகையை பார்த்து கொண்டிருக்கின்றார். என்னை வா குழந்தை, வா குழந்தை என்று அன்பாக வரவேற்கின்றார். நான் ஃபரிஷ்தா பாப் தாதாவுக்கு அருகில் சென்று விட்டேன். பாப் தாதா என்னிடம், ஹே குழந்தாய், நீ எவ்வளவு அதிர்ஷ்டசாலி, பத்மாபதம் பாகியசாலி ஆத்மா நீ. நீ முழு உலகத்திற்கும் நன்மை செய்வதற்கான ஆத்மா. அதனால் இப்போது நீ சென்று உன்னிடம் கணக்கு வழக்கு உடைய ஆத்மாக்களுக்கு விடுதலை கொடுத்துவிட்டு வா. அவர்கள் அனைவருக்கும் முக்தியை நீதான் கொடுக்க வேண்டும். உன்னுடன் அநேக ஆத்மாக்களுக்கு தொடர்பு இருந்தது. அவர்கள் அனைவருக்கும் நீ முக்தி கொடுக்க வேண்டும். நீதான் மூதாதையான ஆத்மா. அனைத்து ஆத்மாக்களுக்கும் நீதான் ஆதி ஆத்மா. நீதான் ஆதாரமான குழந்தை. அதனால் அனைவருக்கும் நன்மை செய்வதற்காக, அனைவருக்கும் விடுதலை கொடுக்கக்கூடிய காரியத்தை நீ செய்வதற்காக இப்பொழுது இங்கே வந்திருக்கின்றாய் என்று பாபா கூறும்போதே எனக்கு முன்னால் அநேக ஆத்மாக்கள் எமர்ஜ் ஆகுவதை நான் பார்க்கின்றேன். எனக்கு முன்னால் இந்த ஜென்மம் 63 ஜென்மங்களாக என் ஆத்மாவோடு ஏற்பட்ட தொடர்புகளின் காரணத்தினால் என் மூலம் சுக துக்கத்தை அனுபவித்த ஆத்மாக்கள் அனைவருமே
எனக்கு முன்னால் எமர்ஜ் ஆகிவிட்டார்கள். இவர்கள் அனைவரும் எப்படிப்பட்ட ஆத்மாக்கள் என்றால், இவர்கள் எனக்கு வெகுவாக துக்கம் கொடுத்திருந்தார்கள். என்னுடன் தவறான ஒரு செயல்களை செய்தார்கள். நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு முன்னால் அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் எனக்கு உதவி செய்யாமல் என்னை தோல்வி அடைய செய்திருந்தார்கள். என் வாழ்க்கையின் பல இன்னல்களை உருவாக்கினார்கள். என்னுடைய தொழிலில், வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தினார்கள். நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இப்படி எல்லா ஆத்மாக்களையும் நான் பார்க்கின்றேன். அதேபோல் நான் என்னையும் பார்க்கின்றேன். எனக்கு அவர்கள் மீது பழிவாங்கக்கூடிய எண்ணமோ, இந்த எண்ணமோ என்னிடம் இல்லைதானே? ஏனென்றால் பாபா எனக்கு புரிய வைத்திருக்கின்றார். நான் அனுபவித்த கஷ்டங்கள், நஷ்டங்கள் அனைத்துமே என்னுடைய கர்மத்தினுடைய பலன்கள் தான். நான் இவர்களுக்கு ஏதோ ஜென்மங்களில் துக்கமோ, கஷ்டமோ, நஷ்டத்தையோ கொடுக்கவில்லையா? நான் இன்று இந்த அனைத்து ஆத்மாக்களையும் நான் பார்க்கின்றேன். நான் மாஸ்டர் கருணை கடலான ஆத்மா. நான் இந்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் என்னுடைய மனதார உள்ளபூர்வமாக எவ்விதமான நியதிகளும் இல்லாமல் நான் இவர்களை மன்னிக்கின்றேன். நான் சமாதானம் செய்கின்றேன். இவர்கள் எனக்காக எவ்வளவு பாதிப்புகள் செய்திருந்தாலும், இவர்கள் எவ்வளவு எனக்கு நஷ்டங்கள் செய்திருந்தாலும், இவைகள் எல்லாமே நாடக அனுசாரமாக நான் என்னுடைய கணக்கு வழக்குகளை முடிப்பதற்காக தான் இவர்கள் கருவியாக இருந்திருக்கின்றார்கள். அதனால் இவர்கள் எவ்விதமான தவறுகளையும் செய்யவில்லை. நான் அதை உணர்ந்து விட்டேன். அதனால் நான் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கின்றேன். நல்லதாக போகிவிட்டது. இவர்கள் வழியாக என் கணக்கு வழக்குகள் முடிந்துவிட்டது. என் கண்ணுக்கு முன்னால் நான் அந்த அனைத்து ஆத்மாக்களையும் பார்க்கின்றேன். அவர்களுடைய உள்ளத்தில் எனக்காக என் மீது வெறுப்பும், பொறாமையும், துவேஷ பாவனையும், பழிவாங்கக்கூடிய எண்ணமும் இருப்பதை நான் பார்க்கின்றேன். எதிர்மறையான உணர்வுகளோடு இருப்பதையும் நான் பார்க்கின்றேன். ஆனால் இன்று நான் ஆத்மா, கருணை கடலினுடைய குழந்தை. இவைகள் அனைத்தையும் 100% நான் என்னுடைய மனதார மன்னிக்கின்றேன். இது அவர்களுடைய தவறு அல்ல. ஏனென்றால் என்னுடைய கணக்கு வழக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் தான் முடிய வேண்டும். அதற்கு இவர்கள் கருவியாக இருக்கின்றார்கள். அதை நான் புரிந்து கொண்டேன். அதனால் நான் அவர்களுக்கு முழுமையாக மன்னிக்கின்றேன். ஹே ஆத்மாக்களே, உங்கள் அனைவரையும் என்னுடைய மனதால் நான் மன்னித்து விட்டேன்.
முழுமையாக நான் மன்னித்து விட்டேன். அதனால் இப்போது என்னுடைய மனதில் இவர்கள் அனைவருக்காகவும் உண்மையான அன்பு, உண்மையான கருணையானது என்னுடைய மனதில் நிறைந்து விட்டது. இந்த அனைத்து ஆத்மாக்களும் என்னுடையவர்கள், என்னுடைய சகோதரா சகோதரிகள், அன்பு கடலுடைய குழந்தையாகிய நான் மாஸ்டர் அன்பு கடலாக இருக்கின்றேன். இந்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் அன்பினுடைய கிரகணங்களை நான் பரப்பிக்கொண்டே இருக்கின்றேன். அனைத்து ஆத்மாக்களும் என் மீது அன்பு உடையவர்களாக எனக்கு சகயோகிகளாக இருக்கின்றார்கள். நான் என்னுடைய மனதினுடைய எல்லா சுமைகளையும் இன்று விடுதலை செய்துவிட்டேன். அனைத்து விதமான துக்கங்களிலிருந்தும் பாதிப்புகளிலிருந்தும் நான் விடுபட்டு விட்டேன். நான் அதனால் மிகவும் லேசாக சுகமாக உணர்கின்றேன். நான் ஃபரிஷ்தா, அனைவருக்கும் சுகம் கொடுக்கக்கூடிய ஃபரிஷ்தா. அனைத்து ஆத்மாக்களுக்கும் நான் அன்பினுடைய திருஷ்டியை கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். நான் அன்பு கடல் பாபாவினுடைய அன்பான குழந்தை, மாஸ்டர் அன்பு கடல். என்னிடமிருந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும், என் முன்னால் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் அன்பானது நிறைந்து கொண்டே இருக்கின்றது. நான் பார்க்கின்றேன் அந்த அனைத்து ஆத்மாக்களும் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த விரோதம், கோபம், பொறாமை, எதிர்மறையான உணர்வுகளிலிருந்து விடுபட்டு ஒரு தூய உள்ளத்தோடு எனக்கு அன்பானவர்களாக, சகயோகிகளாக ஆகிவிட்டார்கள். அதை நான் உணர்கின்றேன். இப்போது நான் மறுபக்கம் பார்க்கின்றேன். மறுபக்கம் பார்க்கும்போது எனக்கு முன்னால் அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் எமர்ஜ் ஆகி உள்ளார்கள். யாருடைய வாழ்க்கையில் நான் அநேக துக்கம், கஷ்டங்கள், பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் நான் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். அவர்களுக்கு நான் இன்சொல் மூலம் பாதிப்படைய செய்துள்ளேன். அவர்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்திருக்கின்றேன். அவர்கள் எனக்கு முன்னால் எமர்ஜ் ஆகி இருப்பதை பார்க்கின்றேன். அவர்களிடம் நான் கூறுகின்றேன், ஹே ஆத்மாக்களே, நான் உங்களுக்கு துக்கத்தையோ ஏமாற்றத்தையோ அறிந்து கொடுக்கவில்லை. நான் அறியாமையின் வசத்தினால், தவறான உணர்வுகளோடு உங்களை நான் வெறுக்கவில்லை. நான் அறியாமையினால் செய்துவிட்டேன். அவர்களிடம் நான் மன்னிப்பு கேட்கின்றேன். ஹே ஆத்மாக்களே, என்னை மன்னித்து விடுங்கள்.
உங்களுக்கு நான் என்னுடைய உள்ளபூர்வமாக மனதார கஷ்டத்தை கொடுக்கவில்லை. இப்போது நான் உணர்ந்து விட்டேன் நான் எவ்வளவு தவறு செய்துள்ளேன் என்று. உங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துள்ளேன், அதை நான் இப்போது உணர்ந்து விட்டேன். நீங்கள் அனைவரும் கருணை உள்ளமுடையவர்கள். கருணை உள்ளம் கொண்ட நீங்கள் என்னை நீங்கள் மன்னித்து விடுங்கள். உங்களுடைய அனைத்து துக்கங்கள், அனைத்து கஷ்டங்களுக்கும் கொடுத்த காரணமாக இருந்த என்னை நீங்கள் மன்னித்து விடுங்கள். என்னுடைய தவறுகளை நீங்கள் மறந்து விடுங்கள். அந்த ஆத்மாக்கள் ஒவ்வொருவரும் நான் தவறு செய்ததை பார்த்து என் மீது கோபத்தோடு இருந்ததை இப்பொழுது உணர்ந்து அவர்கள் என்னை மன்னித்து விட்டார்கள். என்னுடைய மன்னிப்பு கேட்பதை, அந்த சப்தத்தை கேட்டு அந்த ஆத்மாக்கள் மனம் இறங்கி சம்பூர்ணமாக கருணை உள்ளம் கொண்டு எல்லா ஆத்மாக்களும் என்னை மன்னித்து விட்டார்கள். அனைத்து ஆத்மாக்களும் அவர்கள் தன்னுடைய ஆசீர்வாதம் என்ற கரங்களை என்னுடைய தலையின் மீது வைக்கின்றார்கள். அவர்கள் அனைவருமே நாங்கள் உங்களுக்கு சகயோகியாக இருப்போம் என்று கூறுகிறார்கள். அதை கேட்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. என்னை நான் அவ்வளவு சுதந்திரமாக லேசாக நான் உணர்கின்றேன். அப்படி நான் உணர்கின்றேன். ஜன்ம ஜன்மத்தினுடைய சுமைகள் என்னிடமிருந்து விலகிவிட்டது. நான் முழுமையாக லேசாக ஆகிவிட்டேன். இந்த அனைத்து ஆத்மாக்களும் என் மீது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். நான் அவர்கள் மீது மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். அதனால் அவர்களுக்கு நான் உள்ளபூர்வமாக நன்றியை தெரிவிக்கின்றேன். அவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொள்கின்றேன். எப்படி இவர்கள் என்னை மன்னித்து விட்டார்களோ, என் மீது அவர்கள் கருணை காட்டி மன்னித்து விட்டார்களோ, அதே போலதான் நானும் அநேக பேரை மன்னிக்க வேண்டும், மன்னித்து மறக்க வேண்டும் என்ற பாடத்தை நான் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டேன். இப்போது நான் ஆத்மா மூன்றாவது பக்கம் பார்க்கின்றேன். எனக்கு முன்னால் அநேக ஆத்மாக்கள் தெரிகிறார்கள். இந்த ஆத்மாக்கள் யார் என்றால், இவர்கள் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் சகயோகத்தை செய்து பல நன்மைகளை செய்தவர்கள். எனக்கு பல விதத்தில் நன்மைகளையும் உதவிகளையும் என் வாழ்க்கையில் உறுதுணையாக இருந்த ஆத்மாக்களை நான் பார்க்கின்றேன்.
அவர்களை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் நான் பசியாக இருக்கும்போது எனக்கு உணவளித்தார்கள். நான் தாகத்தோடு வரும்போது எனக்கு தண்ணி கொடுத்தார்கள். என்னுடைய வாழ்க்கையில் செல்வத்தினுடைய குறைவின் காலத்தில் இவர்கள் பண உதவி செய்தார்கள். நான் உடல்நிலை சரியில்லாத போது பலகீனமாக இருந்தேன். அந்த பலகீனமான நேரத்தில் என்னை பாதுகாப்பாக, எனக்கு உறுதுணையாக எனக்கு உதவி செய்தார்கள். நான் பார்க்கின்றேன், எனக்கு உதவி செய்த பெற்றோர்கள், எனக்கு பல விதத்தில் உதவி செய்த என்னுடைய சகயோகிகள், அவர்கள் அனைவருக்கும் நான் இதயபூர்வமான நன்றிகளை கூறுகின்றேன். ஹே ஆத்மாக்களே, உங்களுக்கு நான் நன்றி கூறுகின்றேன். நான் பார்க்கின்றேன், என்னை சுற்றி அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் நிற்கின்றார்கள். என் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையிலும் எனக்கு பல ஆறுதல்களை சொல்லி என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்த ஆத்மாக்களை பார்க்கின்றேன். ஹே ஆத்மாக்களே, எனக்கு நீங்கள் தக்க நேரத்தில் உதவி செய்திருந்தீர்கள். உங்களுக்கு நான் என் மனதார நன்றியை செலுத்துகின்றேன். நன்றி. பிறகு பார்க்கின்றேன், எனக்கு ஞானம் கொடுத்த பிரம்மா குமாரிகளை பார்க்கின்றேன். இந்த பிரம்மா குமாரிகள் மூலம்தான் பரமபிதா பரமாத்மாவுடைய ஞானத்தை அறிந்து இன்று நான் உன்னதமான நிலையில் இருக்கின்றேன். அவர்களுக்கும் நான் என்னுடைய உள்ளபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி. எனக்கு நீங்கள் நல்ல பாதையை காட்டியுள்ளீர்கள். எனக்கு ஞானம் கொடுத்தவர்களுக்கு நான் பார்க்கின்றேன். எந்த சகோதரி எனக்கு ஞானம் கொடுத்து, ஞான முரளியை கொடுத்து என்னுடைய புத்தியை திவ்ய புத்தியாக ஆக்கிவிட்டார்கள். அடுத்து என்னை மதுபனத்திற்கு முதல் முறையாக கூட்டிச் சென்றவர்களை பார்க்கின்றேன். அவர்களுக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். தபஸ் பூமி, பரமாத்மா பூமிக்கு என்னை அழைத்து சென்றுள்ளீர்கள். உங்களுக்கு நான் மனதார நன்றி கூறுகின்றேன். உங்கள் எல்லோருடைய சகயோகம் இல்லாமல் நான் இந்த உன்னத வாழ்க்கையை நான் வாழ முடியாது. அடுத்து நான் என்னுடைய சேவையில் சகயோகியாக இருக்கக்கூடிய சக சகோதர சகோதரிகளை பார்க்கின்றேன். இவர்கள் அனைவருடைய சகயோகமும் இல்லாமல் நான் ஆன்மீக சேவையை செய்ய முடியாது. அதனால் அந்த சேவையினுடைய முன்னேற்றத்தை அடைய செய்வதற்கு உங்கள் அனைவருடைய உதவிதான் ஆதாரம். அதனால் ஆத்மாக்களே, உங்களுக்கு நான் என்னுடைய உள்ளபூர்வமான நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். என்னுடன் பெரியவர்கள், சிறியவர்கள் அனைவரும் எனக்கு முன்னால் முழுமையாக பிராமண பரிவாரம் இருக்கிறார்கள். முழு பிராமண பரிவாரத்திற்கும் நான் என்னுடைய மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இந்த பிராமண பரிவாரம் எனக்கு கிடைத்ததற்கு நான் எவ்வளவு பாக்கியம் செய்திருப்பேன். இந்த பிராமண பரிவாரம் தான் என்னுடைய வாழ்க்கையில் சுகமான அனுபவங்களை கொடுப்பதற்கு நிமித்தமாக இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் நான்
என்னுடைய உள்ளபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, நன்றி. நான் ஃபரிஷ்தா. அனைத்து விதமான சுகங்களையும் கொடுத்த பாபா, பரிவாரம், என்னுடைய பாக்கியம் அனைத்திற்குமே என்னுடைய உள்ளபூர்வமான நன்றியை நான் சமர்ப்பிக்கின்றேன். நான் ஃபரிஷ்தா. இப்போது அனைத்து விதமான மனசுமைகள் பாரத்திலிருந்து விடுபட்டு விட்டேன். என்னை நான் லேசாக உணர்கின்றேன். நான் ஃபரிஷ்தா. அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய விஸ்வ கல்யாண்காரி ஆத்மா நான். நான் லேசாக இருப்பதை உணர்ந்து பாப் தாதா அவருடைய ஆசீர்வாத கரத்தை என் தலையின் மீது வைக்கின்றார். ஹே குழந்தாய், அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபட்டு நீ சுதந்திரமாக ஆகிவிட்டாய். நீ ஸ்வதந்திர ஆத்மா. நீ அநேக ஆத்மாக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய வழிகாட்டி. பாபாவுடைய ஆசீர்வாதங்களை எனக்குள் நான் நிறைத்து கொண்டே இருக்கின்றேன். நான் ஃபரிஷ்தா. பாபாவினுடைய அரவணைப்பில் சுகமாக அனுபவம் செய்கின்றேன். நான் ஃபரிஷ்தா. பாப் தாதாவினுடைய அரவணைப்பில் பேரானந்தமாக இருக்கின்றேன். பாப் தாதா என்னை உலக நன்மைக்காக அநேக ஆத்மாக்களுக்கு தூண்டுதல் ஏற்படுத்துவதற்காக என்னை சாக்கார உலகத்திற்கு அனுப்பி வைக்கின்றார். பாப் தாதாவினுடைய திருஷ்டியை அடைந்து கொண்டே நான் ஃபரிஷ்தா மெதுவாக பறந்து கீழ் நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றேன். கீழே வரும்போது சூக்ஷ்ம வத்தனத்திலிருந்து நான் மெதுவாக கீழ் நோக்கி வருகின்றேன். எனக்கு முன்னால் பூமி உருண்டையானது அழகாக சுற்றி கொண்டிருப்பதை பார்க்கின்றேன். நான் ஃபரிஷ்தா. இந்த முழு உலகத்திற்குமே நன்மை செய்யக்கூடிய ஃபரிஷ்தா. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களும் பரமாத்ம சக்தியை அனுபவம் செய்கிறார்கள். அதற்காக நான் ஃபரிஷ்தா
பரமாத்மா அறிமுகத்தின் சக்தியை முழு உலகத்திற்கும் பரப்பிக்கொண்டே இருக்கின்றேன். உலகத்தின் ஒரு மூலை முடுக்கிலும் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் பரமாத்ம ஞானத்தை அடைகிறார்கள். பரமாத்ம அறிமுகத்தை அடைகிறார்கள். அதை நான் பார்க்கின்றேன். நான் பரமாத்ம தூதுவன். என் மூலம் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு பரமாத்ம ஞானமானது கிடைத்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு ஆத்மாக்களும் உள்ளபூர்வமாக பகவான் வந்துவிட்டார், பகவான் வந்துவிட்டார், பகவான் வந்துவிட்டார், ஓ பாபா, ஓ பாபா என்று கூறுவதை நான் கேட்கின்றேன். ஒவ்வொருவரும் பரமாத்ம சுகத்தை அடைகின்றார்கள். பரமாத்ம சுகத்தை அடைகின்றார்கள். நான் ஃபரிஷ்தா. அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய ஃபரிஷ்தா. மெதுவாக நான் பறந்து இந்த பூமியில் சாக்கார உலகத்தில் இந்த சாக்கார ஷரீரத்தினுடைய நகரத்திற்கு வருகின்றேன். என்னுடைய நகரம் பிரம்மாண்டமாக இருக்கின்றது. இந்த நகரத்தில் பல லட்ச ஆத்மாக்கள் அனைவருமே பரமாத்மா அறிமுகத்தை அடைகின்றார்கள். பரமாத்மாவினுடைய வருகையை அறிந்து அந்த பேரானந்தத்தை அனுபவம் செய்கின்றார்கள். ஒவ்வொரு ஆத்மாக்களும் பரமாத்ம சுகத்தில் சுகமாக இருக்கின்றார்கள். நான் ஃபரிஷ்தா. என்னுடைய ஸ்தூல ஷரீரத்தில் வந்து அடைந்து விட்டேன். என்னை நான் பத்மாபதம் பாக்கியசாலியாக உணர்கின்றேன். ஏனென்றால் நான் பரமாத்மாவை பிரத்யக்ஷப்படுத்தக்கூடிய சிரேஷ்ட ஆத்மா. நான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சகயோகியாக இருந்த இந்த முழு உலகத்தையும் பொன்னுலகமாக மாற்றக்கூடிய பொறுப்பான ஆத்மா. நான் பல கோடி ஆத்மாக்களில் பரமாத்மாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அற்புத வைரமாவேன். நான் சிரேஷ்டமான ஆத்மா. நான்
பரமாத்ம பாலனையில் இருக்கக்கூடிய சங்கம யுக பிராமணன், நான் பவித்திரமான ஆத்மா, நான் மாஸ்டர் கருணையின் கடல், நான் தயக்கடல், பாபாவினுடைய குழந்தை, நான் பவித்திரமான ஆத்மா, நான் லேசாக இருக்கின்றேன், நான் லேசாக இருக்கின்றேன். நான் லேசாக இருக்கின்றேன்.
ஓம் சாந்தி.